அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நம்மளுடைய 60 டேஸ் குரான் சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டே 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க. இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு டே 2 தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம போடக்கூடிய இஸ்லாம் சம்பந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அல்ஹம்துலில்லாஹ். டே 2 கிளாஸுக்கு போலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு டே 2 கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹை போற்றி பெருமானார் மீது ஸலவாத்தை ஓதி ஆரம்பிப்போம் வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அதற்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய முயற்சியை கபூல் செய்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் குரானை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எடுத்த இந்த முயற்சியை முழுமையாக்கி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ரஹ்மத்தை புரிந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து இன்றைய கிளாஸை நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நம்ம சொல்லியிருந்தோம் நூரானி காயிதா கிளாஸ் தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. குரானுடைய ஆரம்ப கட்டத்தை படிக்கிறதுக்காக நம்ம பேசிக்கா கத்துக்க வேண்டியது நூரானி காயிதா. இந்த நூரானி காயிதா கிதாபை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்ஷால்லா கிதாப் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2வது கிளாஸ். அதாவது ஆரம்ப கட்ட அலிஃபா படிச்சு முடிச்சுட்டோம். இப்போ 2ஆம் கட்டமா இன்னைக்கு நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ், இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி இருந்தா நம்ம ஏபிசிடிய கேபிட்டல் லெட்டர்ல படிச்சிருப்போம், எழுத்தா படிப்போம் இல்லையா? அது மாதிரி சிறிய எழுத்துக்கள் எப்படி வரும்? குரான்ல ஆயத்துக்கள் சேர்த்துதான் எழுதியிருப்பாங்க, தனித்தனியா இருக்காது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அது சேர்த்து எழுதப்படும் பொழுது, இங்க இந்த போர்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒவ்வொரு எழுத்தும் அது சேர்த்து எழுதப்படும் பொழுது எப்படி எழுதப்படும், அதாவது அதனுடைய சின்ன லெட்டர் ஸ்மால் லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். கிதாபுலையும் இருக்கு. கிதாபுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும் கூட்டெழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதுல பாருங்க அலிஃப். நம்ம இங்க போர்டே பார்ப்போம், நீங்க கிதாபை பாருங்க. கிதாப்ல இருக்கிறத நம்ம போர்ட்ல எழுதியிருக்கோம். அலிஃபுக்கு என்ன தோற்றம்? அலிஃப், இதுவும் அலிஃப் தான், இதுவும் ஒரு அலிஃப் தான். இதை நீங்க அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். அப்பொழுதுதான் நம்ம அடுத்தடுத்து சேர்த்து எழுதப்பட்ட எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், எப்படி அதை பார்த்து ஓதணும், எது அலிஃபு, எது லாமு, எது ஹம்சா, எது ஐனு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப இலகுவாக இருக்கும். பாருங்க, அலிஃபுக்கு 2 ஷக்கல் இருக்கு, அதாவது 2 தோற்றம் இருக்கு. அது மற்ற எழுத்தோட சேரும் பொழுது என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும், அலிஃப் அலிஃப் அலிஃப். அதே மாதிரி பாவுக்கும் இருக்கு, பா பா பா. தாவுக்கு மொத்தம் 3 தோற்றங்கள் இருக்கு சேர்த்து எழுதும் பொழுது, தா 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 தா. என்ன வித்தியாசம்? தா சேர்த்து எழுதும் போது சிறிய லெட்டர்ஸாக வரும் பொழுது ஆரம்பத்துல வரும்போது இப்படி இருக்கும், கடைசியில வரும் பொழுது இந்த 2ல ஏதாவது ஒரு மாதிரி இருக்கலாம். அடுத்தது ஜீமுக்கு வாங்க. இதுவும் ஜீம் தான். ஜீமுடைய முழு வடிவத்தை இப்படி பாதியா போட்டோம்னா அது ஜீம். அதே மாதிரி இப்படியும் போடப்படும், இது ஒரு ஜீம். தால் தால். ஐன் பாருங்க, இதை பார்த்தோன்னே ஹம்சான்னு சொல்லிடக்கூடாது. ஐனுடைய சிறிய தோற்றம், ஸ்மால் லெட்டர் இது, ஐன் ஐன் ஐன். அடுத்தது ஃபாக்கு பாருங்க, ஃபா ஃபா ஃபா. இது ஃபா கேபிட்டல், இது இந்த 2 எழுத்தும் சிறியதா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர். அடுத்து காஃபுடைய மறு இரு தோற்றம், காஃப் காஃப் காஃப். அப்புறம் லாமுக்கு பாருங்க, லாம் லாம் லாம். மீமுக்கு 2 தோற்றம் இருக்கு, மீம் மீம் மீம். அதே மாதிரி நூனுக்கும் இருக்கின்றது, நூன் நூன். ஹாக்கு பாருங்க எத்தனை தோற்றம், 3 தோற்றம் இருக்கின்றது, ஹா ஹா ஹா. ஹம்சாவுக்கும் 2 தோற்றம் இருக்கின்றது, ஹம்சா ஹம்சா. இது யாவுக்குரிய ஸ்மால் லெட்டர்ஸ். சரி, இதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நுக்தா, அதாவது அதுக்கு தமிழ் அர்த்தம் புள்ளிகள். நம்ம அலிஃபா தாசா இதெல்லாம் புள்ளிகளை வைத்துதான் நம்ம கத்துக்கணும். புள்ளியை வச்சுதான் அடையாளப்படுத்திக்கிறோம். அப்படி 1 புள்ளி 2 புள்ளிகள் 3 புள்ளிகள் இருந்தால் எந்த எழுத்து அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா பாருங்க, 1 புள்ளி இருந்தா என்ன ஆன்சர் நீங்க மனசுல யோசிக்கின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. 2 புள்ளி இருந்தா என்ன, 3 புள்ளி இருந்தா என்ன, 1 புள்ளி இருந்தா என்ன, 2 புள்ளி இருந்தா என்ன 2 வாட்டி இங்க வந்து 2 புள்ளி வந்து 2 புள்ளி இங்கேயும் இருக்கு இங்கே இருக்கு, 1 புள்ளி இங்க இருக்கு இங்க இருக்கு. அப்ப என்ன வித்தியாசம்? 1 புள்ளி
எழுத்துக்கு கீழே வந்தா அதை எப்படி உச்சரிக்கணும், 2 புள்ளி எழுத்துல மேல வந்தா எப்படி உச்சரிக்கணும், 1 புள்ளி எழுத்துக்கு மேல வந்தா எப்படி உச்சரிக்கணும், 2 புள்ளிகள் எழுத்துக்கு கீழே வந்தா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத ஒரு நிமிஷம் கிதாப்ல நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, 1 புள்ளி கீழே இருக்கு, இத பான்னு உச்சரிக்கிறோம். 2 புள்ளிகள் மேல இருக்கு, அப்போ தான் உச்சரிக்கணும். 3 புள்ளிகள் இருந்தா சா. அதே 1 புள்ளி எழுத்துக்கு மேல இருந்தா அதை எப்படி உச்சரிக்க வேண்டும், நூன் ஃபா. இது மாதிரி 2 புள்ளி இதே தோற்றம் ஆனா கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தான் சொல்லணுமா, இல்ல, என்னன்னு சொல்லணும், யா என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி பாவுக்கு மேல் இந்த தோற்றத்துக்கு நேரா மேல புள்ளி இருந்தா அதை நூன்னு சொல்லணும். இதுதான் புள்ளிகளை வைத்து ஒவ்வொரு எழுத்துக்கு மத்தியில உள்ள வித்தியாசம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு சொன்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி நான் எடுக்கக்கூடிய இந்த பாடத்துடைய விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நான் சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குதா அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற எதுவும் விளக்கம் வேண்டும் என்றாலும் சொல்லுங்க, நம்மகிட்ட தாராளமா கேளுங்க, கமெண்ட்லையும் போடுங்க. இல்லை என டைரக்டாக நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லாஹுக்காக நீங்கள் குரான் ஓதுவதற்காக, நீங்கள் குரானை கற்றுக்கொள்வதற்காக எம்மால் என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நாம் உங்களுக்கு செய்து தருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய இந்த முயற்சியை கபூல் செய்து இதனுடைய பரிபூர்ணத்துக்கு எடுத்து சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய இந்த குரானை அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உம்மத் ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதுபோன்று ஓதக்கூடிய நன்மக்கள்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஃமின்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.